ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன். B.Ed செகண்ட் செமஸ்டர் சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷனில் யூனிட் 5 ஸ்கில்ஸ் இன் ப்ரொமோஷன் ஆஃப் சைல்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன். ஸோ இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த யூனிட்டை. ஸோ இதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சில்ட்ரன் இன் வல்னரபிள் சிச்சுவேஷன்ஸ். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் children in vulnerable situations. ஸோ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சில்ட்ரன் இன் வல்னரபிள் சிச்சுவேஷன்னா என்ன, வல்னரபிள்னால் என்ன, ஸோ அந்த சில்ட்ரன் என்னென்னலாம் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஸோ என்ன எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ண போகிறாங்களா, இல்லை ரொம்ப டைரெக்டாக அட்டாக் பண்ணியிருக்காங்களா, சில அந்த மாதிரியான வல்னரபிள் இஸ் நத்திங் பட் ஹார்ம்ஃபுல் சிச்சுவேஷன்ஸை என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் இன் வல்னரபிள் சிச்சுவேஷன்ஸ். ஸோ இதில் முக்கியமான கான்செப்ட்ஸ் நீங்கள் என்னென்னலாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா சைல்ட் அப்யூஸ் அண்ட் நெக்லெக்ட், பாவர்ட்டி அண்ட் ஹோம்லெஸ்னஸ், ரெஃப்யூஜி ஆர் டிஸ்பிளேஸ்ட் சில்ட்ரன், சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ், சைல்ட் லேபர் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அண்ட் மென்டல் ஹெல்த், ஆர்ஃபன்ஸ் அண்ட் அன்அக்கம்பனிட் மைனர்ஸ். ஸோ இது மட்டும்தான். ஸோ இதெல்லாம் சைட் ஹெட்டிங். நீங்கள் உள்ளுக்குள்ளே எழுதும் போது உங்களோட ஓன் சென்டென்ஸ் போட்டு கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ் ஆஃப் வல்னரபிலிட்டி. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபெமிலரைஸ் யுவர் செல்ஃப் வித் த வேரியஸ் ஃபேக்டர்ஸ் தட் கேன் கான்ட்ரிபியூட் டு அ சைல்ட்ஸ் வல்னரபிலிட்டி சச் அஸ் அப்யூஸ், நெக்லெக்ட், பாவர்ட்டி, ஹோம்லெஸ்னஸ், substance abuse in the family, disabilities, mental health issues and others. ஸோ இங்கே நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் இந்த கான்செப்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள சைல்டு அப்யூஸ் நடந்திருக்கா, இல்லை அவங்கள நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க, தட் இஸ் அவங்கள நம்ம கண்டுக்கவே இல்லை, அவாய்ட் பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷன் அவங்களுக்கு இருக்குது, இல்லை பாவர்ட்டி ரொம்ப கஷ்டம், ஓகேவா, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, ஹோம்லெஸ்னஸ் வீடு இல்லாமல் இருக்கிறது, சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் இன் த ஃபேமிலியில் ஏதாச்சும் ப்ராப்ளமு, ஸோ அதனால் அவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கிறது, டிசேபிலிட்டிஸ் அவங்களுக்கு முடியாமல் இருக்கிறது, ஏதாச்சும் கம்ஃபர்டபுளாக இல்லாத சிச்சுவேஷன்ஸ், மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் அதர்ஸ். ஸோ இதெல்லாமே மேஜர் ரீசன்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும் தட் அந்த சில்ட்ரன் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம இதை பார்த்தே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அவங்கள நம்ம புரிஞ்சிக்கணும். ஸோ ஒரு சில்ட்ரனை நம்ம பார்க்கும்போது அவங்க என்ன மாதிரியான சிச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்றத நம்ம இதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சைல்டு அப்யூஸ் அண்ட் நெக்லெக்ட். சைல்டு அப்யூஸ் அண்ட் நெக்லெக்ட்னால் என்னது, who experience ஒரு ஃபிசிக்கலாகவோ இல்லை எமோஷ்னலாகவோ செக்ஷுவல் அப்யூஸ் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்க குழந்தைங்க, or as well as those who suffer from neglect or inadequate care, அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக கேர் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க, or considered as to be vulnerable. So signs of abuse or neglect may include unexplained injuries. ஸோ நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஸோ அதாவது அந்த குழந்தைய ஒழுங்காக பார்த்துக்கல, டேக் கேர் பண்ணிக்கல அப்படின்னா ஏதாச்சும் அவங்களோட உடம்புல இன்ஜுரிஸ் இருக்கான்னு பார்த்தா தெரிஞ்சிடும். அடிக்கடி அவங்களோட உடம்புல இன்ஜுரிஸோ இல்லை அவங்களோட பிஹேவியரில் ஏதாச்சும் சேஞ்சஸோ இல்லை ரொம்ப பயந்த மாதிரியே இருக்கிறது, ஸோ எதுவுமே ஒரு பார்ட்டிசிபேஷன் இல்லாமல் வித்ட்ரா பண்ணுறது, அவாய்ட் பண்ணுறது, இல்லை ஒரு புவர் ஹைஜீன் கண்டிஷன், இல்லை ரொம்ப சிக்காக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா அவங்க அதாவது நெக்லெக்ட் பண்ண குழந்தைங்க, அதாவது அவங்கள ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணப்படாத குழந்தைங்க அப்படின்றத நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ சைல்டு அப்யூஸ் அண்ட் நெக்லெக்ட் அப்படின்றது ஃபிசிக்கலாகவோ எமோஷ்னலாகவோ செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணப்பட்ட குழந்தைகளாகவும் இருக்கலாம். தோஸ் ஹூ ஆர் நாட் பீன் ஃபோக்கஸ்ட் ஆன் தெம், கேர் எடுத்துக்காதது, பேரண்ட்ஸோட கேர் அவங்க மேலே இல்லாமல் இருக்கிறது கூட ஒரு ரீசனாகவும் இருக்கலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பாவர்ட்டி அண்ட் ஹோம்லெஸ்னஸ். எந்த குழந்தை பாவர்ட்டி,
ஹோம்லெஸ்னஸ் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா அவங்களோட ஹெல்த் கண்டிஷனை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடிக்கடி ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வர்றது, ஸோ ஸ்கூல் அட்டண்டன்ஸ் இல்லாமல் இருக்கிறது, ப்ராப்பர் ஸ்கூல் அட்டண்டன்ஸை மெயின்டைன் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அடிக்கடி லீவ் எடுக்கிறது, ஒரு ப்ராப்பரான கிளாத் இல்லாமல், ப்ராப்பர் ட்ரெஸ்ஸிங்ஸ் இல்லாமல், ஒரு ரொம்ப அன்ஸ்டேபிள் ஹவுசிங் சிச்சுவேஷன்ஸ்லேருந்து வரவங்களாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து பாவர்ட்டி அண்ட் ஹோம்லெஸ்னஸ் சிச்சுவேஷன்லேருந்து வராங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெஃப்யூஜி ஆர் டிஸ்பிளேஸ் சில்ட்ரன். ஸோ யாரை வந்து நம்ம ரெஃப்யூஜி ஆர் டிஸ்பிளேஸ் சில்ட்ரன் சொல்லுவாங்கன்னா, ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த குழந்தை ஒரு ஃபேமிலியை விட்டு தனியாக வந்திருக்கோ, ஏதாச்சும் ஒரு வார்னாலேயோ இல்லை ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸாலேயோ அந்த குழந்தை அந்த ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு வேறு எங்கேயோ வேறு பிளேஸில் வந்து அவங்க லொக்கேட் ஆகிருக்கலாம். ஸோ அதனால என்னென்ன சேலஞ்சஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, லைக் செப்பரேஷன் ஃப்ரம் ஃபேமிலியை விட்டு தனியாக இருக்கிறது, லிமிட்டட் ஆக்சஸ் டு எஜுகேஷன் கிடைக்காம ரொம்ப கம்மியாக கிடைக்கிற மாதிரியான சிச்சுவேஷன், அதே போல் ஹெல்த் கேர் அண்ட் எக்ஸ்போஷர் டு வயலன்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ இந்த மாதிரியான குழந்தைங்கள்லாம் வந்து வயலன்ஸுக்கும் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கும் சீக்கிரமாக வந்து அஃபெக்ட் ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட்டு சில்ட்ரன் வித் டிசேபிலிட்டிஸ். எந்த குழந்தைங்கள்லாம் வந்து டிசேபிள்டு சில்ட்ரனாக இருக்குது அப்படின்னா, சில்ட்ரன் வித் ஃபிசிக்கல், சென்சரி, இன்டெலெக்சுவல் ஆர் டெவலப்மெண்டல் டிசேபிலிட்டிஸ் ஆர் மோர் வல்னரபிள் டியூ டு பொட்டென்ஷியல் டிஸ்கிரிமினேஷன்ஸ். ஸோ பொட்டென்ஷியல் டிஸ்கிரிமினேஷன் இஸ் நத்திங் பட் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஓகேவா, இதை அந்த ஆர்ஃபனேஜஸில் உள்ள குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மென்டல் டிஸ்டர்பன்சஸ்ஸு, டெவலப்மெண்டல் இஷ்யூஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க எப்படி வந்து பேலன்ஸ் பண்ண முடியும், ஸோ இது நம்ம எப்படி வந்து அவங்கள கொண்டு போகலாம், அவங்களோட டெவலப்மெண்டலில் வந்து ரொம்ப ரொம்ப டிலேஸ் அதிகமாக இருக்கும். நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அவங்கக்கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுமே வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ லேக் ஆஃப் அப்ராப்ரியேட் அக்காமடேஷன்ஸ், அவங்களுக்கு வந்து ஒரு அக்காமடேஷன்ஸ் கூட வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸோ இந்த மாதிரியான குழந்தைங்களெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சி அவங்களுக்கான தேவைகளை வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம். சைல்ட் லேபர் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். சில்ட்ரன் என்கேஜ்டு இன் ஹசார்டஸ் ஆர் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் லேபர் including child trafficking, commercial sexual exploitation or forced begging. ஸோ சைல்ட் லேபர் வந்து இப்போ செய்யக்கூடாதுன்றது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருந்தாலும் சில குழந்தைங்க வந்து சைல்ட் லேபரில் இன்வால்வ் படுத்தப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரியான குழந்தைங்கள நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்கள சில குழந்தைங்க வந்து பெக்கிங் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பெக் பண்ண வைக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ஹைலி வல்னரபிளான சிச்சுவேஷன். ஸோ இதிலேருந்து அவங்களோட சைன்ஸ் என்னவாக இருக்கும்னாக்கா, ஃபிசிக்கல் எக்ஸாஷன், புவர் ஹெல்த், அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப புவராக இருக்கும், வித்ட்ராவல் ஆர் பீயிங் அக்கம்பனிட் பை எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ இவங்களாம் வந்து இந்த சைல்ட் லேபர் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அண்ட் மென்டல் ஹெல்த். Children living in households with substance abuse issues or struggling with mental health problem may face the neglect, instability or exposure to harmful environments. So household with substance abuse issues ஏதாச்சும் இருக்குது, substance abuse or mental health issues, mental health problem may face neglect. ஸோ அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம், இன்ஸ்டெபிலிட்டி, ஒரு ஹார்ம்ஃபுல் என்விரான்மெண்ட், அவங்களோட சரௌண்டிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா. சயின்ஸ் கேன் ஆல்சோ இன்க்ளூட் எராட்டிக் பிஹேவியர், புவர் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ், அவங்களோட அகாடமிக் வந்து ரொம்ப ரொம்ப புவராக இருக்கும், ஆர் செல்ஃப் ஹார்ம், அவங்களே வந்து ரொம்ப ஹார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது வந்து சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அண்ட் மென்டல் ஹெல்த், அவங்களுக்கு சம் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஆர்ஃபன்ஸ் அண்ட் அன்அக்கம்பனிட் மைனர்ஸ். ஸோ சில்ட்ரன் பேரண்ட்ஸை விட்டுட்டு தவிச்சிட்ருக்காங்க, ஓகேவா. ஸோ அவங்களாம் வந்து செப்ரேட்டட் ஃப்ரம் த ஃபேமிலிஸ். ஸோ எதனாலனாக்கா சில பல காரணங்களுக்காக அவங்க பேரண்ட்ஸை இல்லாமல் இருப்பாங்க. அடுத்து அவங்களாம் வந்து அப்யூஸ் பண்ணப்படுவாங்க, ஆர் லேக் ஆஃப் சப்போர்ட், அவங்களுக்கான சப்போர்ட் வந்து ரொம்ப கிடைக்காம கம்மி சப்போர்ட் தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் என்னென்ன சைன்ஸ் காமிக்கும் அப்படின்னா, லோன்லினஸ், ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறது, டிஸ்ஓரியன்டேஷன் ஆர் டிஃபிகல்ட்டிஸ் இன் ஃபார்மிங் அட்டாச்மெண்ட்,
மற்றவங்களோட ஒன்றா சேர்ந்து பழகிறதே வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ டிஃபிகல்ட்டிஸ் இன் ஃபார்மிங் த அட்டாச்மெண்ட்ஸ். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணணும்னா, இவங்களுக்கு ஒரு நம்ம தான் ஒரு டீச்சர்ஸான நம்ம தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கான சப்போர்ட்ஸை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ எஜுகேட் யுவர் செல்ஃப் ஆன் இண்டிகேட்டர்ஸ். நம்ம வந்து இவங்களை இந்த மாதிரியான குழந்தைங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சில இண்டிகேட்டர்ஸை வந்து லேர்ன் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ என்ன மாதிரியான இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, இந்த இண்டிகேட்டர்ஸில் ஃபிசிக்கல் சைன்ஸ் ஆஃப் அப்யூஸ் ஆர் நெக்லெக்ட், எக்ஸாம்பிள் அன்எக்ஸ்பிளைன்ட் bruises or injuries, malnutrition, changes in behavior, புவர் ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் ஆர் பர்ஃபார்மன்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு இண்டிகேட்டர்ஸ் தான். எதனால் இந்த குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு அடிக்கடி வர மாட்டுறாங்க, அட்டெண்டன்ஸ் இல்லை, ஸோ ஒரு ப்ராப்பரான கிளாத்திங் இல்லை, ஹைஜீன் இல்லை, எமோஷ்னல் டிஸ்ட்ரெஸ், ரொம்ப எமோஷ்னலாக வீக்காக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான குழந்தைங்கள வந்து நம்ம ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அவங்களுக்கு வந்து தேவையான ஹெல்ப் வந்து நம்ம செய்யலாம். ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, கிரியேட் அ சேஃப் அண்ட் சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட். ஸோ அவங்களுக்கான சேஃப் அண்ட் சப்போர்ட்டிவான என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு சேஃப் அண்ட் சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட்னா அவங்கள நம்ம புரிஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு ஆக்டிவாக நம்ம அவங்கள லிசன் பண்ணணும், அவங்களுக்கு எம்பதி காமிக்கணும் அண்ட் நான் ஜட்ஜ்மெண்டல் கம்யூனிகேஷன். ஸோ நம்ம அவங்க பேச வச்சு அவங்கக்கிட்டேருந்து என்னெல்லாம் எதிர்பார்க்குறாங்க இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு, ஸோ அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆலோசனைகள் கொடுத்து அவங்க மனசை வந்து நம்ம தைரியப்படுத்தணும். ஸோ என்கரேஜ் த ஓப்பன் டைலாக் அண்ட் கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் சில்ட்ரன் டு எக்ஸ்ப்ரெஸ் தெம்செல்ஃப் ஃப்ரீலி. இதுதான். ஸோ இவங்களுக்கு நம்ம பேசுகிறதுக்கு ஃப்ரீயாக அவங்க வந்து பேசணும். நம்மக்கிட்ட அவங்க மனசில் என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் ஃப்ரீயாக நம்மக்கிட்ட சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு நம்ம என்ன ஷேர் பண்ண முடியுன்றதை நம்மளால் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அடுத்து ப்ரொஃபஷ்னல்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். ட்ரெயின் அண்ட் எஜுகேட் ப்ரொஃபஷ்னல்ஸ். நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். யாருக்கெல்லாம் நம்ம ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னா, டீச்சர்ஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட் டேரெக்டாக அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண போகிறது யார் அப்படின்னா டீச்சர்ஸ். வேறு யார்? ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ், அதே போல் சோஷியல் ஒர்க்கர்ஸ் அண்ட் கம்யூனிட்டி ஒர்க்கர்ஸ். இவங்களுக்கெல்லாம் நம்ம ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுத்து அவங்கக்கிட்ட நம்ம எந்த குழந்தை வந்து ஒரு சைல்டு வல்னரபிலிட்டி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதை வந்து அவங்களால ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான ரெஸ்பான்ஸை வந்து கொடுக்குற மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணோம். ஸோ இந்த ட்ரைனிங் வந்து இந்த மாதிரியான நல்ல ட்ரைனிங் நம்ம கொடுக்கறதுனால எந்த குழந்தை வந்து ஒரு வல்னரபிலிட்டி வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அந்த கஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்றதை நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்கரேஜ் ரிப்போர்ட்டிங். ஸோ ரிப்போர்ட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எல்லாமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ ஒரு குழந்தை வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம ப்ராப்பரான ஒருத்தர்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த ரிப்போர்ட்டிங் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். என்கரேஜ் த ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கும் சரி, பேரண்ட்ஸு, கேர் கிவர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி டு ரிப்போர்ட் எனி சைன்ஸ் ஆஃப் சைல்டு அப்யூஸாக இருந்தாலும் சரி, நெக்லெக்ட் ஆர் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் வல்னரபிலிட்டி அதை வந்து ப்ராப்பராக ஒரு சைல்டு ப்ரொடக்டிவ் சர்வீசஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ எந்த ஒரு குழந்தையும் வந்து ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்கும்போது அந்த குழந்தைய பார்த்திங்கன்னா ப்ராப்பர் கேர் எடுத்துக்க வேண்டியது கட்டாயம் இருக்குது. ஸோ அதனால் ஒரு சைல்டு ப்ரொடக்டிவ் சர்வீஸ் ஆர் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் கிட்ட நம்ம ப்ராப்பராக ரிப்போர்ட் பண்ணிட்டா மட்டும்தான் அந்த குழந்தைக்கான தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொலாபரேட் வித் ரெலவெண்ட் ஏஜென்சிஸ். எஸ்டாப்ளிஷ் பார்ட்னர்ஷிப்ஸ் அண்ட் கொலாபரேஷன்ஸ் வித் child protection agencies or government departments, police and civil society organizations. இவங்கக்கிட்டலாம் அதாவது இந்த மாதிரி சைல்டு ப்ரொடெக்ஷன் கமிட்டிஸ் கிட்ட நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு கொலாபரேஷன்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம we can able to share the information properly. ஓகேங்களா? ஸோ ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம்ஸாக வந்து இந்த கொலாபரேட்டிவ் ஏஜென்சிஸ் வந்து நமக்கு கொடுப்பாங்க. அண்ட் டெவலப் த ப்ரோட்டோகால் டு என்ஷோர் அ காம்ப்ரிஹென்சிவ் ரெஸ்பான்ஸ் டு சில்ட்ரன் இன் வல்னரபிள் சுச்சுவேஷன். எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணுன்ற ஒரு கைடன்ஸும் வந்து அந்த ஏஜென்சி நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபாலோ லீகல் அண்ட் எத்திக்கல் கைடன்ஸ். அதே போல் நம்ம லீகல் அண்ட் எத்திக்கல் கைடன்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ டேரெக்டாக ஒரு குழந்தை வந்து அஃபெக்ட் ஆன குழந்தைய டேரெக்டாக எதுலேயுமே வந்து நம்ம
லைக் மீடியாலேயோ எதுலேயுமே வந்து காமிக்காமல், ஸோ என்ன ப்ராப்பர் ரெக்கக்னிஷன்ஸ் நம்மளால் பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணால் போதும். ஸோ அதுக்கான ப்ரைவசியை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப ஆழமாக சொல்கிறாங்க இந்த லீகல் அண்ட் எத்திக்கல் கைட்லைன்ஸில். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த லீகல் அண்ட் எத்திக்கல் ஆப்ளிகேஷன்ஸ் when it comes to reporting child vulnerability. Familiarize yourself with the laws and policies in your jurisdiction regarding child protection and reporting procedures. Adhere to these guidelines while respecting the privacy and confidentiality of the children involved. So remember that identifying the children in vulnerable situation is just the first step. ஸோ ஒரு குழந்தைய ஒரு வல்னரபிளான சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறது, ஐடென்டிஃபை பண்ணுறது வெறும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான். அதே போல் நம்ம வந்து என்ஷூர் பண்ணோம், அவங்களோட சேஃப்டி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியன்றதை என்ஷூர் பண்ணோம். அதுக்கான நெசசரி சப்போர்ட்டு நம்ம செஞ்சே ஆகணும். அதுக்கு நம்ம அந்த குழந்தைய ஒரு இம்மீடியட் டேஞ்சரோ இல்லை ரிஸ்க் ஆஃப் ஆர்மில் இருக்காங்க அப்படின்னா, ஒரு இம்மீடியட்டான டேஞ்சரில் இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு ஒரு ரொம்ப ரிஸ்க் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்க லோக்கல் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சியை வந்து காண்டாக்ட் பண்ணணும். அண்ட் இம்மீடியட்டாக இல்லை ஒரு எமர்ஜென்சி சர்வீசஸை காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கான தேவைகளை நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக் ஆன் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சில்ட்ரன் இன் வல்னரபிள் சிச்சுவேஷன்ஸ். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ.